மாசம் கடைசியில ஜெர்னைன் வந்துரும். மாச கடைசிக்குள்ள. அதான் ஒரு 7 டேஸ் பிஃபோர் அந்த மாதிரி ஒரு ஆமா இதுல ப்ரோ. வந்துரும். அகிம்சா என்டர்டைன்மெண்ட் இப்பதான் அபிஷியலா போட்டானுங்க. அதான் அங்க அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா யூகே ஃபுல்லா தான் அணிலுங்க அதிகம். ஃபுல்லா அணில் ஆமா குஞ்சுகள் தான் அங்க அதிகமா இருக்கு. எனக்கு ஆமா. கேட்டா யூஎஸ் கொஞ்சம் யூஎஸ் மட்டும் தான் கொஞ்சம் பாதிக்கப்படுமே தவிர மீதி எல்லாம் நல்லா இருக்கலாம். ஆமா ப்ரோ. ஆனா, 23 என்ன வரும்னு கேட்டா சொல்றாங்க. இல்ல உண்மையிலே படம் பண்ற ரெக்கார்ட் எல்லாம் யாரு திரும்ப அதிகமா பிரைஸ் பண்ணுவா கார்த்தி ப்ரோ? தெலுங்காரனுங்க தான். உண்மை என்னன்னா அரே சாப் ஒரு ரீமேக் பட்ட இவ்வளவு அதான் ரீமேக் பட்ட இவ்வளவு கலெக்ஷன் கொண்டு வரீங்களே சார்னு. அதான் நீதான் போட்டியே காலையிலேயே. வரும். ஆனா அது இதான் இன்னும் பேசலாம். அது இதெல்லாம் இருக்குது. ஆனா இன்னைக்கு நிறைய ஆமா இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் தான் இல்ல கார்த்தி ப்ரோ, அனிதா ராதாகிருஷ்ணன் என்னதான் பர்ஃபார்மன்ஸ் நீ? அது ஒரு இதுதான் காமெடி பீஸ். இல்ல எங்க வீட்லயே நீ பாத்து அவங்க ஒய்ஃபையும் பசங்க எல்லாம் பேசிட்டு இவரை திடீர்னு வந்து நம்ம அவரை ராஜினாமா பண்ணிட்டு நம்ம கட்சியில சேர்க்கறதுக்கு கூப்பிட்டோமா? இதை எவனா சிரிக்க மாட்டான். இல்ல ஒரு இது யாருமே போல அதான் எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அதை தெரியுந்தாங்க. யாரு இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் இங்க வந்து டிவிக்கே வந்துட்டு கூப்பிட்டாங்கன்னு இது பண்ணுங்க. அதாவது 10 நியூஸ் போடுறாங்கன்னா 10 நியூஸ்ல 8 நியூஸ் வந்துட்டு ஃபுல்லா அதான் இந்த மாதிரி பேரம் பேசினாங்க. அதுக்கு வந்துட்டு 35 கோடியில 180 கோடி கிட்ட வந்துட்டு இது பண்ணிருக்காங்கன்னு போலீஸ் சைட்ல இருந்தே சொல்லிட்டாங்க. அதான் ஆனா இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து என்ன கூப்பிட்டாங்க டிவிக்கு வழி கொடுத்து சொல்லி உண்மைதான் யாரையே நீ இல்ல அதெல்லாம் இருக்கட்டும். வாய் இருக்குல்ல, வாய் மூக்கு கீழே ஒரு கிணறு இருக்கும். அதை மூடிக்கிட்டு இருந்தாலே போதும், யாரும் அரெஸ்ட் ஆக மாட்டாங்க. என்ன வாய் முடியாது. இத்தனை கோடி மக்கள் 1,75 லட்சம் மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து முதல்வரை உட்கார வச்சா பாட்டுல வாய்க்கு என்ன வேணா பேசுவே நீ. மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, அரசு பார்த்துட்டு இருக்குமா? நீ தாவேகா தலைவர் விஜய் நீ என்ன பேசியிருந்தாலும் அவர் கடந்து போயிட்டே இருந்திருப்பாரு நதி மாதிரி. நீ முதலமைச்சரை பேசியிருக்க, மக்களின் பிரதிநிதியான முதலமைச்சரை பேசியிருக்க, உனக்கு இதுவே கம்மி. உன்னை தூக்குனது சரிதான். நீ பேசுனது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன முதலமைச்சர்னு சொன்ன? இப்ப எங்க சாமி உட்கார்ந்துருக்க? அங்கேயே உட்கார்ந்துரு, உள்ளே இரு. சரி கொடுக்குறாங்களா ஜெயில, நல்லா சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஆனா அதான் இல்லங்க இந்த மாதிரி தூக்கி உள்ளவங்க தான் இத்தனை நாள் காத்து நின்றது. ஏன்னா ஒரு பயம் இருக்கணும். புதுசா யார் வந்தாலும் இவனுங்களுக்கும் உண்மையிலே திமுக காரனுக்கு ஒரு மெக்கல் இருக்கும். கார்த்திக் ப்ரோ கொஞ்சம் மைக் இது ஸ்பீக்கர் ஏதாவது ஹெட்செட் இருந்தா கழட்டி போட்டுருங்க. அதான் மேட்டர் என்னன்னா அதான் புதுசா யார் இருந்தாலும் இப்படிதான் ட்ரீட் பண்ணாங்க. ஜெயலலிதா என்னென்ன பண்ணானுங்கன்னு தெரியும்ல. புதுசா வரும்போது தான் இவனுங்க பழக்கமே இதுதான். ஆனா தளபதி தான் ஈஸியா அதான் சிக்கிங்க அவனை அரெஸ்ட் பண்ணு. அதான் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு மீம் கூட பார்த்தேன். அது சரி ராதாகிருஷ்ணன் வந்துட்டாங்க, அனிதா எங்கன்னு போலீஸ் வெயிட் பண்ணிருக்காங்க. ஒரு அளவு வேணும், நாக்குல அடக்கம் வேணும். சரியா? நீ வந்து என்னை விட அவர் வயசுல சின்னவர் தான், இந்த கட்சிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்ல. ஆனா நீ அங்க அவரு முதல்வருங்கிற பதவி வகிக்கிறாரு. உங்க முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலின் இருந்தா அதே பதவிதான். அவர் இருக்கும்போது நாங்க இப்பவே அவர் இவருன்னு பேசுறோம். அவனே இவனே கண்டமேனிக்கு பேச எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நாங்க இப்ப கூட மதிப்பு கொடுத்து பேசிட்டு இருக்கோம். அவர் வயசுக்கும் சரி, அவர் முன்னாள் முதலமைச்சருங்கிற மரியாதையை கொடுத்து பதவி கூட இல்ல, எம்எல்ஏ கூட இல்ல. அவங்க சின்ன உதயநிதிய வந்து சின்னவரு, அவரு துணை முதல்வர் அப்படி இப்படி அப்படின்னு பேசுறானுங்க. என்ன இவர் அவ்வளவு கேவலமா பேசுறானுங்க. இது அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஏதோ சொல்ல வந்தானே ஃபுல்லா அந்த டைலாக் எல்லாம் பேசினாங்க. எங்களை தொட்டுப்பார், அதுப்பார், எதுப்பார், சாதாரணமா வரலடா திமுக காரன். நான் ஒண்ணு சொல்லவா? என்ன சொல்லுவேன்னு தெரியாம தொட்டுப்பார். இல்ல ஒரு நிமிஷம், எனக்கு ஒரே டவுட். என்ன டவுட்னா இதெல்லாம் இப்ப நீ சொன்ன மாதிரி கார்த்தி தொட்டுப்பாரு சீண்டிப்பாருங்கிறாங்களே, எதுக்கு வந்து பீதியில முன்ஜாமீன் வாங்குறீங்க? அது இன்னொன்னு பாத்தியா அலெக்ஸ்? கரெக்டா ஃப்ரைடே தூக்கி 11 மணி 12 மணிக்கு தூக்கி ஈவினிங் 6 மணி வரைக்கும் வந்து ஸ்டேஷன்ல விசாரணைன்னு உட்கார வச்சு 6 மணிக்கு மேல கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டு பெயில் கிடைக்க விடாம 3 நாள் உள்ள. வாய் இருக்குன்னு என்ன வேணா பண்ணா அப்படிதான். அது எல்லாருமே அததான் ப்ரோ பண்ணுவாங்க.
அதுதான் எல்லா பார்ட்டியும் எல்லாருமே அதுதான் பண்ணுவாங்க. பண்ணுவாங்கப்பா. ஃப்ரைடே தூங்குனாதான் இல்ல லீவ் இருக்கும் கோர்ட்லாம் ஆமா வீக்கெண்ட்ல. இல்ல கலரு அப்பதான் உள்ள எல்லாரும் உட்காருவானுங்க. எல்லாரும் கலரே அதான் இது பண்ணுவாங்கங்கிறது ஓகே. எம்எல்ஏ ஆனா என்ன கலரு காரணத்துக்கு சாதாரண ஆளுக்கு பண்ணுவாங்க. நீ இது இது சாதாரண ஆளை தூக்கினாலுமே இந்த வேலையை தான் பண்ணுவானுங்க. அது சாதாரண ஆளுக்கு பண்ணலாம். எம்எல்ஏக்கு இந்த 3 நாள் உள்ள வச்சா என்ன ஆகும் தெரியும்ல? அவன் இல்ல கட்சியில கார்த்தி இருக்கிற இல்ல அல்லு ஒரு சில்லெல்லாம் நிமிஷம் என்ன இல்ல ஆகும் தெரியும்ல? இது கார்த்தி ப்ரோ என்ன சொல்றாருன்னா இது வந்துட்டு பொறியில மாட்டாத ஒரு எலி மாதிரி பெரிச்சாளி. ஆமா இது ஆமா. மாட்டுறதே அதான். இது ஆனா இது மாட்டி வந்து விட கீழ இருக்கிற சுண்டேலிங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வந்து அல்லு வரும். ஆனா இதுல கிங் இல்ல நியூஸ் பார்த்தாலே இனிமே இருக்குது. இப்போ லாஸ்ட் 1/2 மணி நேரம் இந்த பாலிமர் தான் டிவில பாத்துட்டு வந்தேன். இதுதான் எல்லாமே திமுக பேரம் பெஸ்ட் இது போய் சேரட்டும் மக்களுக்கு. அதுவே சாவானுங்க இவனுக்கு இத்தனை நாள் பண்ண பிஆர்ல மாட்டுப்பாங்க. இல்லப்பா உண்மை அதை மடைமாற்றதாண்டா அலெக்ஸ். அது டிவிக்கேல என்ன கூப்பிட்டாங்க ராஜினாமா பண்ண சொன்னாங்கன்னு அதை மடமாற்றத்துக்கு தான் அது அவங்களோட லாவிங் சொல்லி இவரு வந்து கத்துறது. அதான் இது வரைக்கும் அதான் ஒரு நிமிஷம் கிங்க இது வரைக்கும் வந்துட்டீங்க. அப்படியே அந்த செந்தில் பாலாஜி மட்டும் தூக்கி ஏத்துனா அப்படியே அந்த வண்டியில ஏத்துனீங்கன்னா அவனுக்கெல்லாம் ஸ்பெஷல் பெல்ட் ட்ரீட்மெண்ட். அவனுக்கெல்லாம் ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட். இவன மாதிரி 2 நாள் 3 நாள்லாம் இல்ல. இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை? இப்ப வந்து இவனுங்க என்ன சொல்றானுங்க, வேணுன்னே வந்து ஏதாவது பண்ணா குதிரை பேர அரசன் நம்ம கிட்டே கூத்துடுறாங்க. நான் என்ன சொல்றேன், அந்த 8ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் நீங்க குதிரை பேர அரசு ஏடிஎம்கே டிஎம்கே நீங்க 2 பேருமே வச்சு குதிரை பேர அரசியல் பண்ணீங்க. கடைசியில ஏடிஎம்கே எல்லாருமே வந்து அதுல வந்து வேணான்னு கன்வின்ஸ் ஆகி அதே மாதிரி கூட்டணி கட்சி எல்லாருமே வேண்டான்னாலதான் அந்த குதிரை பேர அரசு ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் உங்க கூட இருந்தனா எங்களையும் சேர்த்து கொத்து செய்யிடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் வெளில வந்துட்டாங்க. அது ஒரு ஏடிஎம்கேல இருந்து வெளில வர எல்லாருமே இப்ப கூட நீங்க 2 பேரும் ஒன்னா வர்றதுக்கு பிளான் போட்டு நின்றீங்க. அதுக்காக தான் நம்ம ஒன்னா இருந்தனா இவனுங்க நம்ம கிட்ட கையெழுத்து வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு அமைச்சரா நான் ராஜினாமா பண்ணி. இப்ப என்ன சொல்றானுங்க, அதாவது மை காயறதுக்குள்ள ராஜினாமா பண்றது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அதே தான் திருப்பி டிஎம்கே ஓட்டு போட்டா அப்ப நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்றது ஃப்ராடு கிடையாதா? இல்ல 45 நாள் ஆச்சுன்னு எலெக்ஷன் பதவி ஏற்று 45 நாள் ஆச்சு. இந்த 45 நாள்ல சட்டசபையில இதே மைய காயாத இருக்குது. மக்கள் பிரச்சனையே ஒண்ணும் கூட பேசல. சும்மா சோஃபா மாடல புஷ்பா மாடல நம்ம கிட்ட வரானுங்க. இல்ல எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்ட இல்ல நம்ம என்னமோ வந்து நான் இப்போ வரைக்கும் நம்ம வந்து யாரையும் வாங்கன்னு சொல்லாத வராதேன்னு சொல்ல வேணும்னா ஒரு நிமிஷம் இல்ல கிங்க ஒன்னு காலகட்டத்துல பாத்தீங்களா அப்பனும் புள்ளியும் ட்விட்டர்ல வந்துட்டு ட்வீட் போட்டுக்கிறாங்க சிபி பண்ணிக்கிறீங்க. அதான் இது அடக்குமுறை அமுக்க பாக்குறாங்க. எதுக்கு சீக்கிரம் அரெஸ்ட் பண்றாங்க இல்லடா அலெக்ஸ் எதுக்கு பாக்குறாங்க உங்களை புரியல கேக்கல ப்ரோ ஏவாவேல எப்படி எப்ப பிராஷ் பண்றாங்க? ஏவாவேல வந்து சிங்கப்பூருக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு. நாட்டை விட்டு ஓடிட்டாங்க அவங்க. ஒரே நிமிஷம் ஹரி அவங்க சட்டசபையில மட்டும் இல்லப்பா நாட்டை விட்டும் ஓட்டாங்க. அங்க ஏதோ சிங்கப்பூர் பாட்டுக்கு நீங்க ப்ரூஃப் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சு எவிடன்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுவீங்க. நாங்க இங்கே உட்காந்துட்டு போமா சும்மா வரல. திமுக காரன் தப்பிச்சு ஓடுவான். திமுக காரன் தெரியுமா? இல்ல சித்து இருந்தா சொல்லுவாப்புல ஓடுகாலி விடுங்க. அதான் ஓடுன்னு மாத்திக்கினாங்க. செந்தில் பாலாஜி மாத்திக்கினாரு. அம்மாட்டி ஏவாவேல மாத்திக்கினாரு. இன்னும் அல்மின் மெகேஷ் பண்ணி மாத்திக்கினா மஸ்டா இருக்கும். மாத்திக்கினா போதும். ஒரு 3 பேர் மாத்திக்கினா எனக்கு ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் சிரிப்பு என்னன்னா எவனாவது போலீஸ் வண்டியில உட்காந்து இந்த டைலாக் பேசுவானா எங்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஆல்ரெடி உட்காந்து இருக்கிற இடம் எங்கேயா 3 நாள் ஜெயில் தானே ப்ரோ. 3 நாள் ஜெயில் தானே. இல்ல அவனுங்க எல்லாம் என்ன தெரியுமா திமிரு, திமுக அசைக்க முடியாது ஆட்ட முடியாது எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிதான் இப்ப எல்லாம் ஆட்டம் கண்டு போய் நிக்கிறானுங்க. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல யாராவது போலீஸ் வண்டியில உட்காந்து பேசுவானுங்களா திமுக பண்ண முடியாது. ஆல்ரெடி போலீஸ் வண்டியில உட்காந்து அலெக்ஸ் அந்த ஆப்போசிட் ஐடி விங் எவ்வளவு சைலண்ட் ஆச்சு பாத்தியா? அது ஓகே. ஒரே செகண்ட் டே அலெக்ஸ் நீ சொன்னீல அந்த போலீஸ் வண்டியில உட்காந்து எங்களை ஆட்ட முடியாது அசைக்க முடியாது. அப்புறம் போய் காலங்கத்துல போய் முன்ஜாமீன் கேட்டீங்க. கோர்ட்டு விரட்டி விட்டுருச்சு. அதெல்லாம் முடியாது கிளம்பு இங்கெல்லாம் வராது. ஹரி இதுல துப்பாக்கில ஒரு டைலாக் வரும்ல,
அடுத்த 40வது நாள் வந்து அவன் தம்பி வந்தான்டா மிலிட்ரிக்குன்ற மாதிரி அடுத்த 90வது நிமிஷம் அவர் தூக்கிட்டாரு. இல்ல இதுல ஜட்ஜ் ஒரு நிமிஷம் ப்ரோ, இல்ல ஜட்ஜ் என்ன தெரியுமா, பேப்பரை பாத்துருக்க மாட்டாரு, ஆளை பாத்துருப்பாரு. நான் எது பெயிலா சிக்கிங்கார அவனு ஜெயில போடு, பேப்பர் வேணா ஒண்ணு கூடாது. இல்ல அதான் இது எப்படி ஆச்சுன்னா அந்த வடிவேல் வண்டு முருகன் காமெடி மாதிரி நீங்க கேட்ட எல்லா மீனும் இருக்கட்டானே ஜாமீன் மட்டும் இல்லனே அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. மொத்தமும் போச்சு. இதுல அந்த காண்டு இல்ல ப்ரோ, அந்த காண்டுல வண்டி இல்ல ப்ரோ, அந்த காண்டுல வண்டியில ஏறும்போது தான் கத்தின் தாப்புல சாக்லேட் காபி வேணுண்டி ஆகணும். சொல்லுங்க சொல்லுங்க. அட்டனா இவனு சிவாக்கு சாட்டை பாத்தீங்க, சாட்டை ஜூலி இவங்களெல்லாம் வச்சு பொழுக்கணும் ப்ரோ. அவங்களுக்கு என்ன ஒரு இது கிடைச்சுன்னா ஜூலிக்கு வந்து கிட்னி இல்லையா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப பொடி பொடி மீனுங்கயா. பெரிய மீனை தூக்கணும் உடனே அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்கயா. இல்ல ப்ரோ அவங்க நாங்களே மதிக்க மாட்டோம். இல்லங்க இல்ல இதுல அந்த செந்தில் பாலாஜி இருக்காரு, அவரு ஒருத்தரம் அந்த ஆளை ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணா போதும், ஒட்டுமொத்த தமிழ்நாடு வந்துட்டு அதான் என்ன சொல்றது லியோ 2 வந்த மாதிரி கொண்டாடுவாங்க. ஐடியா கொடுத்தா நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கிட்டேன். நீங்க இப்ப ஆசைப்பட்டார்ல அவர் வந்து சாட்டை அரெஸ்ட் பண்ணணும் வேணா இந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணலாங்க. அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பேசிட்டாருன்னு சொல்லி அந்த கேஸ போடுங்க. அப்ப டிஎம்கேவும் நம்மள எதுவும் பண்ண முடியாது. அவங்க அப்ப வந்து என்ன போராட்டம் பண்றாங்கன்னு பாப்போம். டிஎம்கே உங்க அப்பா தப்பா பேசிருக்கா அப்ப அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவோம். இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு உண்மையா சொல்லிட்டேன். இல்ல இரு ப்ரோ இருங்க, சாட்டை அரெஸ்ட் பண்ண சீமானு கூட வந்து இன்னும் கேட்க மாட்டான். அலெக்ஸ் தாய் மாமன் சீர் செஞ்சவனுக்கு ஒரு குரல் ஒரு ட்வீட் கூட போடலடா. ஆமா ஆமா. ஆனா இதுல எரிச்சலான கேரக்டர் வெளியே அவுட் சைடு இருக்கிறது உண்மையிலேயே ஜூலி தான். வைஷ்ணவ் உசாரா என்ன ஆயிடுச்சுன்னா நான் ட்வீட் போடுறேன் இதோட விட்டுருங்கன்னா அதான் துண்டை போட்டுன்னு ஓடிடுச்சு, வெளியே வந்து பேசுறதுக்கு ஒரு மாதிரி. ஆனா ஜூலி தான் போடுறாங்கடா. இல்ல சிபி பண்ணுது ப்ரோ லவுட் ஸ்பீக்கர் ப்ரோ. அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க ஏங்க இதுங்களெல்லாம் கண்டுக்கு இதுங்கள பேசுறதே எனக்கு வந்து சை அப்படின்னு இருக்கு. பாத்தீங்களா ப்ரோ ஜென்சி ப்ரோ ஒருத்தர் அவன இது பண்ணதுக்கு ஒருத்தன ப்ரோ ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணி 12 மணிக்கு பண்ண பாத்தீங்களா, அப்பலாம் ஜென்சி கூட்ட போறது இல்ல ப்ரோ யாரோ. இப்ப நார்மல் ஐடி தான் அது. இல்ல ஆமா இப்ப நார்மல் ஐடி தான். அதான் ஆமா எம்எல்ஏ கூட இல்லையே. ஆனா என்ன இருந்தாலும் வயசுனால திட்டுறதுக்கு வர மாட்டேது பாவம். மதிச்சானா ஏதாவது இப்ப ரிப்ளை போட்டானா கண்டுக்கலையா? அவன்லாம் இல்ல ஏதோ இம்ப்ரெஷன் வருது நான் விட்டுக்கிறான் புரியுதா ஏதோ இல்ல முன்னாள் முதலமைச்சர் அது என்னப்பா அது முக ஸ்டாலின் பேரே மறந்து போச்சுடா. 40 நாள்ல சூப்பர்ரா. பேரே வர மாட்டேங்குது. இது எக்ஸ்எம்எல்ஏன்னு வருது இல்ல அங்கிள்னு வருது. இதுக்காக தான் இப்ப தெரியுதா நாங்க ஏன் கல்யாண வீட்டுல போய் புலம்புறோம். நீங்க என்ன மறந்துடுவீங்க, அதனாலதான் நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே. நான் கூகுள்ல போய் பால்டைல் போட்ட உதயநிதி போட்டோ வருதுன்னா ஆனா ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு ஃபேக்ட் பாருங்க. இப்போ நம்மளுக்கே இப்ப யாருக்காவது இப்ப கலருக்கோ இல்ல வேற யாருக்கோ நம்மளுக்கோ ஊர்ல யாருக்கோ ஒருத்தன் கல்யாணம் நடக்குதுன்னா இப்போ டிவி கேல ஒரு ஆளுங்க யாராவது வந்து மைக்க போச்சு டிஎம்கே திட்டினாலும் நம்மளே ஒரு மாதிரி பார்ப்போம். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது ஆனா டிஎம்கே எந்த அளவுக்கு மானம் கட்டவனா, அதான் இல்ல டிஎம்கே எந்த அளவுக்கு இதுனா கல்யாண மேடையிலே அலோவ் பண்றாங்க. அது வந்து எல்லாருமே ஒரே கட்சிக்காரங்க வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா கட்சிக்காரருமே வந்திருப்பாங்க. சோ அந்த இடத்துல வந்து முக சுவைக்கிற மாதிரி தான் அவனுங்க பண்றானுங்க. இது எப்படி அவங்க ஃபர்ஸ்ட் அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா, எல்லாருமே ஐயோ ஏன்டா கூப்பிட்டோன்னு தான் கண்டிப்பா மனசுல ஒரு துளியாச்சு. ஐயா இதுல நான் எழுதி தரேன். இல்ல கல்யாண பொண்ணு கூட டிவிக்கே இருக்க மாப்பிள்ளை திட்டம் தம்பி வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு இருக்கு. அவனுங்களுக்காச்சும் கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கணும்ன்றதே இல்ல போல. சோ கல்யாணம் வந்து வாழ்த்துற இடத்துல எல்லாரும் ஒரு சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்ன்றதா 4 பேர் ஆமா 4 ரிலேஷனை பார்த்தோமா சந்தோஷமா பார்த்து பேசணுமான்னு இருப்பாங்க. அங்க வந்துட்டு கூட்டத்தை போட்டு மேடைய 6 மாசம் கூட தாங்காதுன்னு சொல்றானுங்க. அங்க வந்து இதெல்லாம் வந்து எதுக்கு முதல்ல அந்த இன்வைட் பண்ண ரொம்ப தப்பு பண்ணிட்டான். இன்வைட் பண்ணல வெங்கி, உங்களுக்கு புரியலையா? அவனுங்க நான் பேசணும் அதுக்காக நீ கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிருக்காங்க. நீங்க ரிவர்ஸ்ல புரிஞ்சுக்கிறீங்க. இவனுக்கு கல்யாணம் பண்றதே இவனுங்க பேச வைக்கிறதுதான். சும்மா 2 பேர் ஊருக்குள்ள திருந்துட்டு நீங்க ஒரு கல்யாணம் பண்ண கூடாது அப்படின்னு புடிச்சு வச்சிருது. இந்த ஜெயராம் 25 நிமிடங்கள் ப்ரோ இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது என்ன தெரியுமா? இல்ல அப்ப இப்போ எதர்ச்சியா கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, நாங்க எதர்ச்சியா பேசணுமா? ஏன்டா குழந்தைக்கு கூட தெரியுது திமுக கார கல்யாணம் செட் பண்ணி இது பண்றாங்க. ரிப்ட் பேப்பரோட போய் நிக்கறானுங்க. நீ என்னடா சொல்லுகிற? தெரியாது எப்படி நடந்திருக்கும். துப்பாக்கியில ஜெயராம் வந்துட்டு
நீ ஒரு மிலிட்டரிக்கால கல்யாணம் பண்ணு நினைச்சேன். நீங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. ரோட்ல அதான் போற ஒரு 2 பேரை பொய்க்கால ஒரு பனாடி. ப்ரோ நான் ஒரே ஒரு ஹாப்பியா இருந்து இவனுங்க ப்ரோ பேசணுங்கிறதுக்காக ப்ரோ நான் ஒரே ஒரு ஹாப்பியா இருந்து கருணாஸ் தட்டிட்டு போனா பார்த்தா ப்ரோ, அவெல்லாம் விஜயெல்லாம் ஜுட்டு பசங்கன்னு சொன்ன போனா தெரியுமா, அவங்க கூட போயிட்டு போட்டோ பிடிச்சிருக்கிறா ப்ரோ. அது ஒன்று ஃபர்ஸ்ட் எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. இருக்கிறதே ஞாபகம் இல்ல. நீங்க தான் வந்து நீ ஏதோ ஞாபகப்படுத்திருக்கிறீங்க. கருணாஸ் கூட இப்ப கூட ஏதோ ஃபிலிம் ரிலீஸ் ஆகல, ஏதோ வார்னிங்லாம் கொடுக்குறேன்னு இது பண்ணானே கருணாஸ். இல்ல விடுங்க. ஆனா ப்ரோ இல்ல நடந்ததுல பெரிய ஒரு நிமிஷம் பெரிய குஜிலி மஸ்து என்ன தெரியுமா, அதாவது அப்பா இல்ல சத்யராஜ் வந்துட்டு அப்பா ஒரு டிஎம்கே சப்போர்ட்டே விஜய் திட்டினாப்புல, பையன் வந்துட்டு அதான் ஏன் தொகுதியில இருக்கிற எம்எல்ஏக்கு இறங்கி கூட அதை இது பண்ணாப்புல. ரிசல்ட் நீ நினைச்சு பாருங்க. அதான் யோ நைனா வெளியே வாயா கோவிந்தசாமி கதவை துற ப்ரோ. அதுதான் ப்ரோ இது வந்து சொல்லிக்கினே இருக்கேன். சவுக்கு சொல்றான்ப்பா, இதெல்லாம் டிவி எல்லாம் உடஸ்டாப்லயா எல்ஓபி. அவ்வளவுதான் டிப்ரஷன். இந்த ஒரு சொல்றாரு ப்ரோ எல்லாமே அவரு ப்ரோ. ஆமா ஆமா. அதான் டிவி எல்லாம் உடஸ்டாரான் சின்னவரு. இல்ல ஸ்டாலின் போய் கேட்டிருப்பாரு, ஏன்டா மகனே நம்ம கட்சி மேல வந்துட்டு அவ்வளவு பொறுப்பான் இல்ல நான் ரெட் ஜெயிண்ட் நாசமா போயிடுவேன், ஏன்டா அது போனா என்ன இருந்தா என்ன நான் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். நீ அவங்களுக்கே கொஞ்சம் இருக்கும், தோத்துருவோன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா வந்து மு.க. ஸ்டாலின் அங்கிள் தோத்துருவாருன்னு கண்டிப்பா நினைச்சு கூட பாத்துருக்கேன் ப்ரோ. இல்ல அங்கிள் சொல்லிருப்பாரு, உன்னை டெப்டி சிஎம் ஆக்குனதுனாலதான் எனக்கு ஆட்சியே போச்சு. இல்ல அண்ணன் என்ட்ரி கொடுக்கலன்னா கொஞ்சம் நகர்ந்திருந்தா உள்ள பூந்து தலைவராவே உட்காந்துருப்பான். இல்ல வெங்கி அண்ணன் வந்து வார்னிங் கொடுத்தாரு. இப்ப ஏன் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் கூட சொன்னாரு, நீங்க ஏன் தோத்தீங்கிறது காரணம் உங்க வீட்டுக்குள்ளே இருக்கு, போய் தேடுங்க, வெளியே தேடாதீங்க. உங்க வீட்டு அதுக்கு காரணம் பஞ்சாயத்து, தனியே எங்கேயுமே இல்ல, சட்ட பாக்கெட்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இவனுங்களுக்கு தான் புரியல. ஸ்டாலின் எப்படி பாத்துருப்பாருன்னா, மான்கார தீபத்துல லாலிபாப் சப்பினிவன் வந்துட்டு பாக்ஸிங் பண்ணிப்பானே, இவனை வச்சுக்கினா அவன் கூட ஸ்வேரிங் போட போறோன்ற மாதிரி உண்மையிலே உதயநிதியை வச்சுக்கின்னு விஜய் கிட்ட ஸ்வேரிங் போட போனோம் பத்தியா. இல்ல அதுல ஒரு ஹைலைட் கல்யாண மண்டபத்துல போயிட்டு எங்க உங்க அப்பா காணன்னு சொல்லிட்டு அவரே அந்த டைலாக் சொல்லிட்டு அழுகுற மாதிரி எல்லாம் ஒரு சீன் வச்சிருந்தாரு. உன்னையா நீயே ட்ரால் பண்ற வயசான காலத்துல மைக்ல சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம்னு எல்ஓபியா வந்து அண்ணா அவனை யோசிக்கவே இல்லடா. அதனாலதான் எங்க உங்க அப்பாவை காணோம் கூப்பிடாதீங்க, பஞ்சாயத்துன்னு கூப்பிடுங்க. பஞ்சாயத்து பால் டாயில் குடிச்சுட்டா முடியும், பஞ்சாயத்துன்னு கூப்பிடுங்க. ஆனா ஒரு நிமிஷம் ப்ரோ, இல்ல நீங்க திமுக என்னைக்கு சீரியஸா போறானுங்களோ அது ரஜினி முருகன் சீன் மாதிரி இருக்கும். கொடிக்கோலம் பேச்சே தெரியுமா தெரியாத, அதையாண்டா இங்க சபையில வந்து கேக்குறேன், என்ன பேசுறேன்னு தெரியாம. அவனுங்க ஒரு நாள் கூட சட்டமன்றம் கூடி வந்து மக்கள் பிரச்சனை அவன் தொகுதி பிரச்சனையை பேசினதே இல்லடா. என் தொகுதியிலே அவனுக்கு தெரிஞ்சாதானே பேசுவான். என் தொகுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரிஞ்சாதானே வெங்கி நான் பேசுவேன். எனக்கு தான் அக்கறையே இல்லையே. எங்க ஆட்சியிலேயே நாங்க கண்டுக்காம இருப்போம். இந்த இப்ப போன எலெக்ஷன்லயே எத்தனை எம்எல்ஏ ஊருக்குள்ள சேர்க்க கேக்குதா ஹரி? இல்ல இப்ப நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்லயே எத்தனை ஊர்ல வந்து எம்எல்ஏவை உள்ள விடாம துரத்தி அமைச்சாங்க பார்த்தல. அதாவது போன வாட்டி எலெக்ஷன்ல நின்ன போது ஊருக்கு வந்தவனுங்க, அது முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் போது தான் ஊருக்கே வந்திருக்கானுங்க. ஊரு தெரு ஊர்ல தெருப்படி வாங்கி வெளில போனா ஊருக்கு எல்லையிலேயே வச்சு உள்ள ஊருக்குள்ள விடாம துரத்தி அமைச்சிருக்காங்க. கார்த்தி எம்பி கனிமொழி அவங்களே வந்துட்டு தூத்துக்குடி விளாத்தி குளம் அந்த பொண்ணுக்கு அந்த இது கொடூரம் நடந்தப்போ இவங்க அங்க போறாங்க. மேடம் இன்னைக்கு ட்வீட் போட்டிருந்தாங்க பாத்தீங்களா இல்லையா? இவங்கள அடிச்சு விரட்டுறாங்க வெளியே. ஆமா ஆமா சொல்ல மறந்துட்டேன். இல்ல அறிவு ரொம்ப நாளா தூங்கி இந்த கனிமொழியை கொண்டு இப்போ எந்திரிச்சிட்டாங்க. அனிதா ராதாகிருஷ்ணனை நீங்க கைது செய்வது எனக்கு பிடிக்கல. எப்படி பண்ணலாம்? ஹரி நான் உன்னை டேக் பண்ணலாம்னு நினைச்சேன். ஹரி டேக் ஆகல. எதுக்கு ப்ரோ? நேத்து ஒரு வாஷிங் மிஷின் போட்டிருந்தாங்கல்ல, அதுக்கு நான் ஒண்ணு போட்டிருந்தேன். சரி ஹரிய டேக் பண்ணலான்னு பார்த்தேன். ஹரிய உன்னியும் அலெக்ஸியும். நீ என்ன பண்ணுவீங்க? எப்ப போவாங்க ப்ரோ பெருமூருக்கு? பெருமூருக்கு எப்ப விஜய் போவாரு?
இல்ல அது நடந்த அது எல்லாமே பண்ணி எல்லாமே இல்ல செட் அது பண்ணியாச்சு bro. கட்சி ஆபீஸ் வேலை நடக்குது, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் போவார். இன்னொன்னு இல்ல bro, வேற ஒரு யாரோ ஒரு சொல்றாங்க நிமிஷம். ஓட்டு வாங்க சொல்லிட்டு இல்ல, வந்தாரு, அதுக்கு மேல ஒரு வரலன்னு நிமிஷம் இருங்க. சொல்லுங்கிறாரு. அதெல்லாம் இல்ல ப்ரோ, பெரம்பூர் அங்க எது எம்எல்ஏ ஆபீஸ் கட்டிட்டு இருக்காங்க, அது முடிஞ்சு அது இல்ல ஓப்பனிங்க்கு ப்ரோ, போவார். கட்டி எல்லாம் கலர்ல அடிச்சிட்டு ஒரு இருந்தாங்க, நான் நிமிஷம். அது போட்டோஸ் பார்த்தேன் கட்டிலாம் இல்ல போயிட்டு. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல கட்டிலாம் இல்ல இருங்க. கட்டிலாம் இது பண்ணியாச்சு. இன்னொன்னு பெரம்பூர் டெவலப் ஆகிறதுக்கும் அதுக்குன்னு தனி இந்த ஃபண்ட் இதெல்லாம் வந்துட்டு நிறைய ஒதுக்கி இருக்காங்க. அவரு வந்துட்டு அங்க போவாரு. பெரம்பூர் மக்களுக்காக ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. ஆமா ஆமா ஆமா, ஆமா. நீங்க அந்த டைரக்டா இது அவரே குறைய நீங்க வந்து என்ன அதுல பிரச்சனை போடலாம். அந்த ஆப்ல வந்து குறைகளை போட்டீங்கன்னா அவருக்கே டைரக்டா போய் ரீச் ஆயிடும். நீங்க ஆனா இதுல கொளத்தூர் பெரம்பூர் நினைக்க வேண்டாம். இல்ல ஏன்னா இருங்க, இல்ல இருங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல நம்ம நம்ம விஎஸ் பாபு கிட்ட சொல்லுவாரு, குளத்தூர்ல இன்னொன்னு அதிகமா நல்லது பண்ணுங்க, அவனுக்கு வயிறிஞ்சு சாப்பிட்டோம் வேணா போய் பண்ணுங்க. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். குளத்தூர்லயே ஒரு குட்டி சிங்கப்பூர் இருக்குது, பிறகு எதுக்கு வெளிநாட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க? சூப்பருங்க. இல்லங்க அது இல்ல ஐயா, அது கொளத்தூர்ல இல்லையா, பேரே வந்து சிங்கார சென்னை தானே, சிங்கப்பூர் மாதிரி நாங்க வச்சிருக்கோம் தானே சொன்னாங்க. சிங்கப்பூர் மாதிரி பண்ணி வச்சுக்கிறாரு. அவங்கள போய் கேட்டா போயிட்டு அப்படியே போட்டோ ஷூட் தான் வருவாங்க, அதுக்கு மேல வரமாட்டாங்க எங்கன்னு சொல்லுங்கிறாங்க ப்ரோ. இதுல இல்ல ஒண்ணு எல்லாம் நோட் பண்ணி பார்த்தேன்னு தப்பு பண்ணாதவங்க எதுக்கு ஓடணும்? நாங்க தான் நின்னு நாங்க அதான் லீகலி இல்ல bro, ஃபேஸ் இல்ல பண்ணுவோம்னு bro, சொன்னீங்கல்ல. இல்ல bro, ஒரு நிமிஷம். நீங்க நெருக்கடி அதிகமா ஏன் வெள்ளம் வரும்போது கூட ஸ்டாலின் எல்லாம் இங்க இருந்ததெல்லாம் நான் பாத்திருக்கேன். ஆனா திடீர்னு ஏதோ ஒரு நெருக்கடி வந்தா போதும், மகனை பாஸ்போர்ட் எடு கிளம்பு. அவங்க கொஞ்சம் நம்ம எதை போடுறாங்க ப்ரோ, என்ன சம்பளத்துல ஆட்சி கோக்கு பாக்குவாங்க, எதனா பண்ண பாக்குவாங்களா ப்ரோ? நம்ம அவங்கள குறைச்சு நம்ம இது பண்ணி ஒருத்தர பேசுங்க, ஓவர்லாப் ஆகுது. முன்னெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்தா டெல்லிக்கு தான் ஓடுவாங்க. இப்பெல்லாம் பார்த்தா ஃபாரினே ஓடுறாங்க. டெல்லிக்காரன் கை கழுவி விட்டான் போல. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல ஹரி, டெல்லிக்காரங்கிட்ட போனா இருக்கிறதும் போயிடும் அதுக்கப்புறம். ஏற்கனவே ஏடிஎம்கே கூட பேசினதுக்கே வந்து இப்போ இந்த அடி அடிச்சுன்னுக்குறாங்க ஜனங்க. மோடி பாத்துட்டு என்ன மோடி பாத்துட்டு என்ன தவிர நினைப்பாரு, how many seats? 76. ஏய் கேட் வெளிய நில்லு, இவனை எதுக்கு உள்ளே சேர்க்கிறே? இவனை எதுக்கு இல்ல இல்ல சிம்பிளா கேட்பாங்க, பேட்டா என்ன வேணும்? இல்ல சார் எங்களை காப்பாத்தி விடணும். மோடி 100 சீட்டு கீழே தான் மதிய மாட்டான் ப்ரோ. நீ ஸ்டாலின் எல்லாம் இப்ப இதுவே பண்ண மாட்டான். இல்ல சொல்றேன், புரியுது இல்ல சொல்றேன். ரெக்கார்ட் பண்ணி போறானுங்கடா அலெக்ஸ். இப்போ ஏன் எஸ்கேப் ஆகுறாங்கன்னா இங்க இருந்த தடையெல்லாம் எதுமே அழிக்க முடியாது. சரி ரொம்ப கம்மியா இருக்கு வெங்கி. யாரு கொஞ்சம் சரி ப்ரோ. இல்ல கொஞ்சம் நக்கல் பண்ண வேணுமா? நக்கல் பண்ற மாதிரி வேணும், அவ்வளவுதானே. இங்க இருந்து போ டெல்லிக்கு, ஓகேவா? பேட்டா என்ன வேணும் சார்? எங்களுக்கு जी 4 केसेस है तो उसमें मैंने सेव करो அப்படின்னு சொல்லி ஹிந்தி இவனுக்கு தெரியாது, அது வேற விஷயம். நீ ஹிந்தி பேசுறதுக்குள்ள அங்க ஸ்டாலினே ஹிந்தி பேசுறா போல. ஸ்டாலின்ல ஹிந்தி பேச வேணாம், அங்க அவருக்கும் தெரியாது, அது வேற விஷயம். அங்க யாராச்சும் பிஏ மூலமா டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க, ஓகேவா? மோடி இருந்துகிட்டு டெல்லி கதையை பேட்டா எடு அந்த பாட்டா. அலெக்ஸ் டெல்லி கதையை விடுறா. இவரு யுஎஸ் அம்பாசிடர்லாம் வந்து பாத்துட்டு போனாங்க, பாத்தியா இல்லையா? எக்ஸ்எம்எல்ஏவை பாத்தியா இல்லையா? போட்டோஸ் எல்லாம் போட்டாங்க. அவனுங்களே எப்படின்னா அதான் ஐயோ தாத்தா அப்படின்னு தான் வந்திருப்பானுங்க உள்ள. அதான் இவங்க பெருமை நினைச்சிருப்பானுங்க. யுஎஸ்ல இருந்து யாருன்னா பிச்சைக்காரங்களை கோட் சூட் போட்டு கூட்டிட்டு வந்து அம்பாசிடர்னு சொல்லி இருப்பானுங்க. அது ரெகுலரா பண்ற கோமாளித்தனம் தான் இவனுங்க. அண்ணன் கிட்ட வந்து எல்லாரும் வந்து பேசிட்டு போறாங்கன்றனால வந்து யாரோ 2 பேரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அதை போட்டோ போட்டிருந்தாங்க. அல்ல அவரு நடுவுல வந்து ஒரு என்டிடிவிக்கு இங்கிலீஷ்ல இது பண்ணார்ல, பேட்டி கொடுத்தாருல. ஆமா, கூட்டணி கட்சி எக்ஸ்எம்எல்ஏ அந்த மாதிரி அவங்க இங்கிலீஷ்ல பேட்டி கொடுத்தாரு. நடுவுல ஒரு நிமிஷம் ப்ரோ, வாலாட்டுன்னு ஒரு படம் பார்த்தேன். வாலாட்டுன்னு ஒரு மலையாள படம் பார்த்தேன். அதுல ஒரு கேரக்டர் எனக்கு டிஎம்கே காரனை பாக்குற மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தது. என்னன்னா பீடா போட்டுன்னு கொம்பத்துன்னு ஒரு சார் தெரியும், பிஹேவியர் நண்டு எடுத்து ஏன் போலீஸ்காரங்கிட்ட போய் லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பான், புரியுதா? அது உண்மையிலே திமுக ஞாபகம் வருது. நீ டிஎம்கேங்கற
இல்ல அந்த ஒண்ணுதான் ஆட்டிடியூட் பாருங்க. இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லு சொல்லு. அதான் இவனுங்க ஒண்ணும் இல்ல ப்ரோ. அந்த கேரக்டர் எப்படின்னா எதுக்கு எத்தாலும் புலம்பிட்டு இருப்பான். உண்மையில ஒரு மீட்டிங் இருக்கும் வந்து புலம்பிட்டு இருப்பான் அந்த சார். இவனை தான் போலீஸே வந்து கேட்டாலும் புலம்பிட்டு இருப்பான். போலீஸுக்கிட்டே புலம்பான பாத்துக்க. இவனுங்க எப்படி திமுக காரணங்க. அந்த சீன் அந்த படத்துல அந்த போலீஸ் அந்த ஸ்கூல் சீன் வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரை இருக்கும். செம்மையா வேற லெவல்ல இருக்கும். போலீஸ் சீன் செம்மையா இருக்கும். பக்கம் வாங்க அந்த பக்கம் போகாதீங்க. அங்கிட்டு ப்ரோ செந்தில் பாலாஜி ஆபீசர் கிரியேட் பண்ண ப்ரோ அரெஸ்ட் பண்ணாத. அட்ரஸ் எங்கனா உனக்கு தெரிஞ்சா சொல்லியா நாங்க சொல்லி விட்டுறோம். இல்ல எனக்கு தெரிஞ்ச அமிதாப் மாமாவை சுத்தி இருக்குதான்னு சந்தேகமா இருக்குப்பா. ஐடிவிங் நீங்க இன்னைக்கு வந்து இந்த ரிக்வெஸ்ட் வைக்கிறீங்க. தினசரி ஒரு ஆள் வந்து அரெஸ்ட் பண்ணும் இவ்வளவு அவலா இருக்கீங்க எல்லாரும். செந்தில் பாலாஜிக்கு உள்ளவங்கடான்ற மாதிரி தான் நம்ம கம்முனு. ஐயா ஹலோ கேக்குதா? கேக்குது. இல்ல விஎம்ஐ நெட்வொர்க் சாரி விஜயனா ஃபேன் நெட்வொர்க் ஆல் ஓவர்